சிறுகடிக்க ஆசை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு இப்போ தான் லாயர்கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி தான் அந்த பணத்தை அனுப்புனாங்க, நான் அனுப்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் அதுக்கு சாட்சி வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்கவும், அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முத்து இருந்துட்டு அந்த பார்லர் அம்மா என்ன வேணாலும் செய்யலாம், அதனால் அது எப்போ ஷோரூமுக்கு வந்தாலையோ ஒரு வீடை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு ஆல்ரெடி சந்தோஷ் கிட்டே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரோகிணி கடைக்கு ஷோரூமுக்கு வந்தபோதும் சந்தோஷ் அவங்களுக்கு தெரியாமலேயே அது வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோ ஆதாரத்தை தான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அதை ரோகிணி பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழ்றன்றதுக்காக யாரனாலையும் நீ பழி கொடுப்பியா அப்படியே சொல்லிட்டு ஜட்ஜ் மனோஜ் ஆசைப்பட்ட மாதிரி விஜயா ஆசைப்பட்ட மாதிரியோ ரோஹிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. அதோட ரோகிணி இருந்துட்டு நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்து பல பொய்களை சொன்னேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டில் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு நிலைக்காமல் போயிடுச்சு. இது நானாக ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்துக்கின வாழ்க்கை, இந்த வாழ்க்கையும் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படியே சொல்லிட்டு ஜட்ஜ் முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.